சிங்கப்பூர் சிங்கப்பூர் நிறுவனத்தை கேட்க வந்துருங்க. சிங்கப்பூர் சத்தம் போடாதீங்க. சொல்றேன், நீ இங்கிட்டு வர்றப்ப என்ன நம்பாத வந்த, என்னமோ எல்லாம் சாமி சொல்றான் அப்படின்ட்டு ஏதோ அவங்க வழினா வலுக்கட்டாயமா சொல்றாங்கன்னு தான் நீ வந்திருக்க. அதுக்கோசம் உன் மனசு தைரியத்தினால. ஆனா என்ன நம்பனா நான் நடராஜா, நம்பாதவனுக்கு நான் யமராஜா. கருப்பசாமி, உன் கட்டுமணிக்கு நான் கூட நிக்கிறியா? பார்த்தாலும் 30 நாளைக்கு முன்ன உத்தரவிட்டேன். இப்ப எனக்கு வாகனம் ரெடி ஆயிருச்சு, உலகத்தையே நான் சுத்தி வர வேண்டாம் அப்படின்னு. அதே மாதிரி கருப்பசாமி இந்த 30 நாள்ல ஒரு குடும்பத்தை வெளிநாட்டுல இருந்து இங்க அழைச்சிட்டு வந்துட்டேன். சொன்னா இந்த 30 நாள் சொன்னா இல்லையா? சொல்லி 30 நாள் வெளிநாட்டுல இருக்கிற பையனே ஒரு ஆள் அழைச்சிட்டு வந்துட்டான். அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு உலகத்துல எந்த மூலையில தமிழர் இருந்தாலும் அந்த கட்டுமணிக்கு இந்த காவக்கார நீதிக்கு நேர்மையா இருப்பையா. யாருக்கும் எந்த அழைச்ச பொருளுக்கு வெள்ளாக்குதிரை ஏறி எல்லாம் கட்டுமணிக்கு போய் யாருக்கும் கருப்பையா சரி, விளக்கத்தை சொல்லியா? அப்படியா? சிங்கப்பூர் நிறுவனத்தை கேட்க வந்துருங்க. சிங்கப்பூர் சத்தம் போடாதீங்க. வழி விடுங்க, ஒதுங்கி உட்காருங்க. வழி விடுங்க, டக்குனு வரட்டும். அந்த கை தூக்கி போடுங்களா?
உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன், உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளங்க இவங்க கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு இந்த இடத்துலயும் சேலம் ஜில்லாவுல இன்னைக்கு ஒருத்தர் குறி சொல்றாரு, எனக்கு நம்ம மனசுக்கு பிடிச்சிருச்சு, அதனால கருப்பசாமி எப்பலாம் அங்க நம்ம போகணும்னு இன்னைக்கு துடிச்சுட்டு இருந்தேன். அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு என் கட்டுமனைக்கு அழைச்சிட்டு வந்திருந்தாயே. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு என்ன அப்படின்னு குறைபாடுன்னு பார்த்தா இன்னைக்கு குழந்தைங்களுக்கு திருமணம் தடை. அதனால கருப்பசாமி இந்த குழந்தைங்களுக்கு திருமணம் நல்லபடியா அமைச்சு தரணும் அப்படின்னு கேட்கிறேன். அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு நான் திருமணத்தை அமைச்சு கொடுத்துறேன். 2 பேர்த்துக்குமே ஒரு 3 மாசம் வித்தியாசத்துல திருமணம் அமைச்சிடலாமா? 2 பேர்த்துக்கு 3 மாசம் வித்தியாசத்துல திருமணத்தை அமைச்சு கொடுத்துறேன். ஒரு கருப்பசாமி உத்தரவிட்டு இந்த அமாவாசை அப்படின்னு பார்த்தாலும் 30 நாளைக்கு முன்ன உத்தரவிட்டேன். இப்ப எனக்கு வாகனம் ரெடி ஆயிருச்சு, உலகத்தையே நான் சுத்தி வர வேண்டாம் அப்படின்னு. அதே மாதிரி கருப்பசாமி இந்த 30 நாள்ல ஒரு குடும்பத்தை வெளிநாட்டுல இருந்து இங்க அழைச்சிட்டு வந்துட்டேன். இந்த 30 நாள் சொன்னா இல்லையா? சொல்லி 30 நாள் வெளிநாட்டுல இருக்கிற பையனே ஒரு ஆள் அழைச்சிட்டு வந்துட்டான். அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு உலகத்துல எந்த மூலையில தமிழர் இருந்தாலும் அந்த கட்டுமணிக்கு இந்த காவக்கார நீதிக்கு நேர்மையா இருப்பையா, யாருக்கும் எந்த அழைச்ச பொருளுக்கு வெள்ளாக்குதிரை ஏறி எல்லாம் கட்டுமணிக்கு போய் யாருக்கும் உயிர் சேதம் இல்லாத தொழில் மேம்படுத்தி சிறப்பா வருமானத்தை வலுவத்து இந்த கருப்பை என்னை எப்பயும் இந்த கலியுக காலத்துல இந்த காவக்கார கருப்பம் தாடா எல்லாத்துக்கும் மாளிகார கருப்பண்டா. ஆனா கருப்பசாமி உன் குறைய தீர்த்தறேன். இன்னும் 9 மாசத்துல யாரு காதல் பண்றது யாரு தெரியலையா? அப்ப நான் பண்றேன். வேணாம் தாயி, விடுதாயி. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு 9 மாசத்துல திருமணம் அமைச்சு தரேன். அமைச்சு கொடுத்தா 3 கடை ஒரு கல்லுக்கு இப்ப 2 மாங்காய் நீங்க அடிக்க போறீங்க. அடி சத்தியம். கருப்பசாமி உத்தரவிட்டு 9 மாசத்துல திருமணம் அமைச்சு தரேன். சத்தியம் நினைக்க உங்க அட்டுமணிக்கு எல்லாம் எதிர்ப்பு இருந்தாலும் அந்த கருப்பு அவங்க கூட இருப்பான். புரியுதா? கருப்பசாமி உன் மடையிலேயே இந்த கருப்பசாமி உளுந்து நான் கூட நிற்பந்தாயே, தைரியமா போதாயே. அத நான் ஒரு கனி உள்ளுக்கு தரந்தாயே, புரியுதா? நான் உன் கூட இருக்கிறேன். அதே மாதிரி குலதெய்வமும் உன் கட்டுமணிக்கு வராத தடை பண்ணி வச்சிருக்கிறாங்க, அந்த தடையை உடைச்சிடுறேன், போய்வா. அதான் சொல்றேன், உன் கட்டுமணிக்கு குலதெய்வம் வராத தடுத்து நிறுத்திருக்கிறாங்க, நான் அமைச்சு தரேன். விளக்கு அங்க கேட்டு காட்டு. சரி, அப்படியா? கருப்பசாமி என்ன கூப்பிடுவியோ கூப்பிட மாட்டியா? தஞ்சாவூர் கும்பகோணம் தஞ்சாவூரியா? கும்பகோணம் தஞ்சாவூர். கருப்பசாமி என்ன கூப்பிடாத விட்டுறாத, எனக்கு லீவு கிடைக்காது. அப்படியா? போட உன்னுடைய குடும்பத்தை பார்த்தியா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழில் அரஞ்சு. கருப்பசாமி யார்? என் மிலிட்ரி யாரு? சேகரன் ஒருத்தர் இருக்கிறானே. சரி, விளக்கம். அப்படியா? பெங்களூர். உளுந்து கும்பிடுங்க. கண்ணாடி கட்டி எல்லாம் பெங்களூர். இத்தனை நேரத்தையே கழிச்சு கூட்டி அதுல ஒரு புள்ளி எடுக்கணும். அப்படியே லைனா காலத்தொட்டு 2 4 6 7 8 பேர் பெங்களூர். இதுல வேற கழிக்கணுமே. எனக்கு நேரம் என்ன உனக்கு காலை ஒடிச்சு
வாடகடைக்காரண்ணா ஓரமா இல்லைண்ணா. எனக்கு முன்னால பின்னாடி யாரு பின்னாடி இருக்காங்க இப்பதான் சொல்லிட்டு இருக்காங்களா? சரி அப்படியா? கருப்பசாமி எல்லாம் பெங்களூர் தொட்டு சரி விளக்கத்து சொல்லியா? அப்படியா? ஆந்திராவில இருந்து பெங்களூர்ல இருக்கணும், அவங்க நிக்கலாம். நித்தாலும் போலாம். ஆந்திராவில இருந்து பெங்களூர்ல குடியிருக்கணும், கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட வேலை. தொட்டு கும்பிடுதாய். உன்னுடைய குடும்பத்தை பார்த்தது, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளங்க கருப்பசாமி. நான் யாருக்கிட்ட சொல்லி அழுவுறது? எனக்கு அவ்வளவு வேதனையா இருந்தது. నాకు తెలుగు తెలుసు చెప్పు. నాకు కొంచెం తెలుసు, ఫుల్ తెలియదు తెలుసా? మీ ఇంటిలో ఏమేం ప్రాబ్లం ಇಲ್ಲ ఇప్పుడు తెలుసా? ఏమియా full of problems in your home and you're so sorry. உங்க அட்டுமனையில இப்ப பிரச்சனை இல்லை. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவு விட்டு இன்னைக்கு சுத்தி இருக்கிறவங்க கண்ணடியில உன்னை கமிச்சு இருக்கிறாங்க தாய. இன்னைக்கு மனசுல நிம்மதி இல்லை. அதனால கருப்பசாமி இன்னைக்கு இடத்த விட்டு இடமே மாறி வந்திருக்கணும். சன்னியாசியா வந்தோம், இன்னைக்கு மனசுல நிம்மதி இல்லை. சில நேரத்துல கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் மனசு சங்கடத்துல ஓடிடுது. தரேன் கணவன் மனைவி அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு வந்து வேறுபாட்டுல இருக்கு. ஏன்ட்டு தெரிச்சா அது நான் ஒன்று ஒடித்து வச்சிடறேன். உன்னுடைய கஷ்டத்தை தீர்த்தறேன். மக்களுக்கு கல்வி முன்னேற்றம் அமைச்சு தரேன். புரியுதா? கல்வி முன்னேற்றம் அமைச்சு தரேன். இன்னைக்கு பார்த்தாலும் உனக்கும் மனக்குழப்பம் தான் தாயே. மனசுல குழப்ப சிந்தனை ஜாஸ்தி, மன சிந்தனை. ஒரு நேரம் சாப்பிட்ற டைமு கூட முடிஞ்சு போயிடும், அவ்வளோ ஒரு சிந்தனை. நைட்லயே தூக்கம் இல்லை, சிந்தனை. இதுல உன் வாழ்க்கை போயிட்டு இருக்குது. அதனால கருப்பசாமி இன்னைக்கு என் கட்டுமணியை மிதிச்சதுனால நீ தப்பிச்ச. இந்த ஐயே நீதிக்கு நேர்மையா இருக்கிறாரு. சொன்ன வாக்கு தவறாத என்னை கரெக்டா உட்கார வச்சாரு அந்த இடத்துல அப்படின்னு இன்னைக்கு மனசுல ஒரு திகிரி தள்ளுங்க. அதனால கருப்பசாமி நானும் அதை கேட்கதான் உன்னை வர வச்சேன். அதான் சொல்றேன், இன்னைக்கு எனக்கும் அது வந்துருச்சு. எனக்கு பார்த்து பரிச்சை எழுதி அவங்களும் 3 கடை வெட்டுறாங்க. புரியுதா? இதுக்கு மேல அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு இதுக்கு மேல தொழிலும் மேம்படுத்துறேன். உன் கஷ்ட நஷ்டத்தை தீர்த்தறேன். நீ இந்த பிரச்சனை என் பிரச்சனை முடிய. இப்ப நீ இட பிரச்சனை அங்க சிக்கல் பண்ணுவோம் தான் இங்கிட்டு வந்த நீ வருவியா? நீ மாசம் வந்தாலும் 2-3 மாசத்துக்கு அப்புறம் இப்பதான் நீ வந்திருக்க. எத்தனை மாசத்துக்கு அப்புறம் வந்த? நான் வர வச்சேன். நீ என் பிரச்சனை தீர்த்துறேன், அங்க உன் சிக்கலை நான் முடிச்சு விட்டுறேன். அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு உன் கூட உன்னை அழைச்சிட்டு வந்து இங்க விட்டுருக்கணும். அவங்களுக்கும் திருமணம் ஆகாத இருந்தது. இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு 5 லட்சம் ரூபாய் சம்பாதனம் உள்ள பொண்ணுக்கு போதாயம் உனக்கு அமைச்சு தரேனே. இன்னைக்கு கிருஷ்ணகிரி அப்படின்னு பார்த்தாலும் 6 ஊர் சொத்து அங்கதான் இருக்குது. போதாய நான் அமைச்சு தரேன், நல்ல மாப்பிள்ளையான அதே மாதிரி அமைச்சு கொடுத்தனா அதே மாதிரி கருப்பசாமி எனக்கு கெடா வெட்டின உடனே இப்ப ஃபாரின் கிளம்பணும்னு இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. எனக்கு கெடா வெட்டலைன்னா நான் பாஸ்போர்ட்டை முடைக்கிறவன்ட்டேன். அதனால அதுக்கு உண்டானதை எனக்கு வலியுறுத்திட்டாங்க கும்பு விஷயத்துக்கு. ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணிடுறேன். உனக்கும் தொழில் மேம்படுத்திடுறேன், மன உடைச்சல போய்க்கிறேன், கஷ்ட நஷ்டம் தீர்த்துறேன். எந்த ஒரு கருமமணி இருந்தாலும் போய்க்க சிறப்பா வலியுறுத்தி கொடுத்துறேன். நான் உன் கூட இருக்கும் தானே உன் பிரச்சனை தீர்த்தேன். நீ அதான் சொல்றேன், நீ இங்கிட்ட வர்றப்ப என்ன நம்பாத வந்த. என்னமோ எல்லாம் சாமி சொல்றான் அப்படின்ட்டு எதோ அவங்க வழினா வலுக்கட்டாயமா சொல்றாங்கன்னு தான் நீ வந்திருக்க. அதுக்கோசம் உன் மனசு தைரியத்தினால. ஆனா என்ன நம்பனா நான் நடராஜா, நம்பாதவனுக்கு நான் யமராஜா. அதனால கருப்பசாமி உன் கட்டுமணிக்கு நான் கூட நிக்கிறியா? உன் போக்குவரத்துலயும் நல்லபடியா நான் வலியுறுத்தி கொடுக்குறேன். மக்களுக்கு கல்வி முன்னேற்றம் அமைச்சு தரேன். நல்ல வருமானத்தை வலியுறுத்து, நோய் நொடி இல்லாத கல்வி முன்னேற்றம் கொடுத்து தாய்க்கு உடல்நல பாதிப்புல இந்த மாளிகை வர கருப்பை உத்தரவிட்டு உன் கட்டுமனை கூட நின்று நான் காவுக்காரனா நிக்கிறியா? தைரியமா போய் வாயா. இப்படி விளையாட போனது
நான் போக மாட்டேன் கபடி விளையாட. வீட்டு பக்கத்தால ஆமா போயிருப்பாங்க கபடி விளையாட. போயிருப்பாங்கல்ல. அதனால கருப்பசாமி உத்தரவிட்ட இன்னைக்கு எல்லாம் குளறுபடியா இருக்குதியா. நீ எதை நினைச்சாலும் உன் கட்டுமனையில் நடக்கிறதெல்லாம் 4 பேர்த்துட்டு சொல்ல வேணாம். புரியுதா? எந்த ஒரு குறைபாடா இருந்தாலும் என்கிட்ட மனசுல நினைச்சுக்க. உனக்கு நல்லபடியா உன் கருமணியை தீர்த்தர்றேன். இருந்தாலும் கருப்பசாமி உனக்கு ஒரு போலீஸுக்கு வாய்ப்பு அமைச்சு தந்தானே. யாருக்கு போலீஸுக்கு வாய்ப்பு உன் கட்டுமனையில் அமைச்சது? நாளில் தம்பி ஒருத்தவங்க எழுதணும் எக்ஸாம் ஃபெயில். இல்லையே, ஃபெயில் ஆகலையே, அவன் விட்டுட்டான். என்னால போய் ராவு போல செத்த போனதுக்கிட்ட போய் என்னால நிக்க முடியாது அப்படின்னு 4 பேர் வாடா மாப்பிள்ள போலான்ட்டான். அவன் அதை வேணும்னே எழுதி விட்டு வந்துட்டான். வீடு கட்டணம் சொல்லி அதில் வந்து நான் தான் சொல்றேனே இந்த ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு உன் கட்டுமணி ஆனாங்க. உங்க கட்டுமணிக்கு பட தடை எந்த ஒரு தடையா இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணிடுறேன். தொழில் மேம்படுத்துறேன். கட்டுமணியை தாமதம் ஆகிட்டு இருக்குது. கருப்பசாமி உத்தரவிட்டு கட்டுமணியை அமைச்சு கொடுத்துறேன். அமைச்சு கொடுத்தா என்ன வாங்குற? நிலமும் செய்கிறேன். என்னன்னு சொல்லு. 60 ரூபா. இங்கிட்ட 60 இருக்குது, அங்கிட்ட இருக்குது. ஏன் 4 மக்களுக்கு வயிறார நீ எனக்கு வேணாம், என் மக்களை நான் பாத்துக்கிறேன். உன் கட்டுமணிக்கிட்ட அனாதை குழந்தைங்க இருக்குதா? இருக்காங்க. அந்த குழந்தைங்களுக்கு வயிறார ஒரு நேரம் என்ன பண்ணுவேன்? சாப்பாடு போடுறேன். சாப்பாடு போட்டு அதுக்கு மேல கடிச்சுக்க. சரி சிக்கன் கோழிக்கறி போட்டுறியா? சரி. வயிறார மனசு உருகி எத்தனையோ அந்த குழந்தைங்க நாக்கு செத்து இருக்குது. அந்த குழந்தைங்களுக்கு பாதை வச்சும் இல்லாத உணவு ஒரு நேரம் போட்டுறியா? போட்டுறேன். அடி செத்திட்ட 3 வேளை போடுறேன். கருப்பசாமி பங்குனி மாசத்துக்குள்ள அந்த கட்டுமணியை நான் அமைச்சு ஆரம்பிச்சு கொடுத்துறேன்.